சுடரம்மா வாங்க. இன்னைக்கு சுடரம்மா கூட இன்னொரு அம்மாவும் வந்திருக்காங்க. இதோ இவங்க தான். பார்க்கறதுக்கு 2 பேரும் ஒரே மாதிரியே இருக்கீங்க. சீதாக்கா, என்னோட பேரு தன்மை. அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க. சொன்னோன்னே பயங்கர ஷாக்கு. அதான் உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். பார்த்துட்டு மட்டும் போலான்னு வரல, குட்டீஸையும் உங்ககிட்ட காமிச்சிட்டு போலான்னு வந்தேன். இங்க பாரு சீதோ, நான் சொன்னல தன்மைக்கு ட்வின்ஸ்னு. இவங்க தான். இவன் பேரு இளன். இளன் தங்கம், அங்க பாரு சீதாம்மா, பாரு சீதாம்மா. அச்சோ, அழகா கியூட்டா இருக்காங்க. அந்த குட்டி பாப்பா பேர் என்ன? இயல். இளன், இயல். நல்லா இருக்கு பேரு. அப்புறம் உங்க பேர் கூட நல்லா இருக்கு, தன்மை. உங்க பேருக்கும் உங்களுக்கும் ஏத்த மாதிரி இருக்கு. என்ன நீங்க வாங்க போங்கன்னு கூப்பிட்டு இருக்க? சீத்து, அவ உன்னோட தங்கச்சிடா. நீ பேர் சொல்லி கூப்பிடு, வாடி போடின்னு கூட கூப்பிடு. 2 பேரும் அப்படிதான் அடிச்சுக்குவாளுங்க. இவ தங்கச்சி வத்திருக்கால நிம்மதின்னு. 2 பேரும் வீட்டுல ரொம்ப சண்டை போடுவாளுங்க. இப்ப நீயும் வந்துட்டியா, இனிமேல ஜாலியா சண்டை போட்டு விளையாடலாம். என்ன தன்மை, குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கோமா. கண்டிப்பா நல்லா பாத்துக்கிறேன்க்கா. அப்புறம் சீத்து, அக்கா கிட்ட கேட்டேன் உனக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்னு. குழிப்பணியாரம் தான் உனக்கு பிடிக்குமாமே, அதான் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கம்பிக்குள்ள குடிக்க முடியுமாடி? பரவாயில்லம்மா, எனக்கு சாப்பாடெல்லாம் எதுவும் வேண்டாம். ஆனா என்னை பார்க்கணுங்கிறதுக்காக குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கீங்கல்ல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. சீத்து, தேங்க்ஸ் எல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோ, இந்த கம்பியை நெளிச்சு விட்டாது மூக்குல வந்து குத்திடுவேன். சரிம்மா, இனிமே சொல்லல. நீ சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? சிரியண்டி, வாயில இருக்க முத்தெல்லாம் என்ன கொட்டி போயிருமா? சரி. நான் சிரிச்சே 7 வருஷம் ஆகுதுமா. மறுபடியும் சிரிக்கிறதுக்கு வாய் கூட வலிக்குது. பாத்தியா தன்மை, நான் சொன்னல அக்காவை விட மோசம்டி. 4 வார்த்தை தாண்டி பேசுவா. நம்மளா ஏதாவது கேட்டாதான் பேசுறா. ஆனா அக்கா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க கண்ணு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குக்கா. கண்ணு, இந்த கண்ணுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. சரி அம்மா, இதுக்கப்புறம் குழந்தைங்கள இப்படிலாம் கூட்டிட்டு வராதீங்க. அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிட போகுது. ஏன் கண்ணு இப்படிலாம் பேசுற? உன்னை பாக்குறதுக்கு நாங்களாம் ஆசையா வரோம், ஆனா நீ கூட்டிட்டு வராத அப்படி இப்படின்னு பேசுற. இல்லம்மா, அதுக்கு சொல்லல. நீங்க எல்லாரும் எப்ப வேணாலும் என்ன பாக்குறதுக்கு வாங்க போங்க, என்கிட்ட பேசுங்க. ஆனா குழந்தைங்கள தயவு செஞ்சு இங்க கூட்டிட்டு வராதீங்க. பாவம், இங்கெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். இன்ஃபெக்ஷன் ஆயிட போகுது, அதுக்கு தான் சொன்னேன். சரிக்கா. ஆனா உங்ககிட்ட நாங்கெல்லாம் இருக்கோன்னு சொல்லிட்டு போறதுக்காக தான்க்கா மெயினா வந்தோம். சந்தோஷமா இருக்குமா? கண்ணெல்லாம் கலங்குது. இவ்வளோ நாளா யாருமே இல்லையே நம்மளுக்கு. நம்ம அம்மா மட்டும் வெளியே ரொம்ப கஷ்டப்படுறாங்களேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ சொந்தங்கள் இருக்குன்றப்போ இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. நிம்மதியாக இருக்குன்னொன்னே ஞாபகம் வருது. நிம்மதி எங்க? அவங்க நல்லா இருக்காங்களா? என்னம்மா சொன்ன? அவங்க நல்லா இருக்காங்களான்னு தானே கேட்டேன். இதை மட்டும் அவள் கேட்டான்னு வச்சுக்கோ, இந்நேரத்துக்கு வானத்தில் புஷ்ஷுன்னு போய் பறந்துருப்பா. அவளை மரியாதையாக கூப்பிட்டா ஒரே ஆள் நீ மட்டும்தான். இல்லை, அன்னைக்கு உங்க எல்லாரையும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த அந்த ஷாக்ல அவங்க கிட்ட சரியா கூட பேச முடியல. அதான் சரி, அவங்கள விசாரிச்சதா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றோம்க்கா, அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. என்னோட ஹஸ்பண்ட், அவளோட ஹஸ்பண்ட் தான் ட்வின்ஸ். அவங்க 2 பேருமே சொல்லிட்டு இருந்தாங்க உங்களை ஒரு நாள் பார்க்க வரணும்னு. கூட்டிட்டு வாங்க, நானும் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா எனக்கு உங்க எல்லாரையும் பார்க்கறத விட இந்த 2 குட்டீஸை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு குழந்தைங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்ல. சார், ராம் சார், உங்களை தான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன். மணி சார், என்ன விஷயம் சொல்லுங்க. ஸ்வீட் எடுத்துக்கோங்க சார். ஸ்வீட்டா? அப்படி என்ன நல்ல விஷயம் சார்? இன்னைக்கு காலையில தான் சார் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன் சார். என்ன குழந்தை? பையன் சார். சூப்பர் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்புறம் வைஃபையும் குழந்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க, நான் வந்து பாக்குறேன். சார், இப்ப வரைக்கும் நிறைய பேர்கிட்ட ஸ்வீட் கொடுத்து எனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னேன். ஆனா நீங்க மட்டும்தான் சார் ஃபர்ஸ்ட் டைமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க, நான் வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். அப்படி இல்லை சார், எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு குழந்தைங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை. ஓய், என்ன பாப்பு, நான் சொன்னதுல இருந்து சோகமாவே இருக்க? 2 நாள் வரமாட்டேன்னு சொல்றீங்க, அப்புறம் என்ன சந்தோஷமாவா இருக்க முடியும்? வீட்டுல அம்மா சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க பாப்பு. நான் எவ்வளவோ வாட்டி சொல்லிட்டேன், ஆனா அம்மா கேட்க மாட்டாங்க. அம்மாக்கு ஒரே ஒரு அக்கா தான். அவங்க பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னொன்னே அம்மாவால பார்க்காம இருக்க முடியல. அதுவும் இல்லாம அம்மா சைடு வீட்டுல பிறந்த ஃபர்ஸ்ட் குழந்தை, அதுவும் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பேர குழந்தையா, அதான் ரொம்ப ஆசைப்படுறாங்க போகணும்னு. நல்லதுதான், நான் தப்பு சொல்லல. ஆனா அந்த 2 நாள் நீங்க இல்லாம நான் எப்படி இருக்க போறேன்னு தான் எனக்கு தெரியல. உங்களை தான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் பட்டு. புரியுது பாப்பு, நீயும் 2 நாள் லீவ் போட்டு வீட்லயே இரு. காலேஜ்க்கு வந்தா உனக்கும் என் ஞாபகமாவே இருக்கும்ல. அப்படிதான் நினைச்சேன். ஆனா அப்பா தேவையில்லாம லீவ் போட்டா, எதுக்கு லீவ் போட்டிருக்க, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டு என்ன சாவடிச்சிருவாரு.
அதுக்கு நான் காலேஜ் வரதே பெட்டர்னு தோணுச்சு. ஏன் பாப்பு காலேஜ்க்கு லீவ் போட்டாலே இவ்வளோ ஸ்ட்ரிக்டா கொஸ்டின் பண்ணுவாங்கன்னு சொல்ற? அவங்க எப்படி நம்ம லவ்க்கு ஒத்துக்குவாங்கன்னு நீ நினைக்கிற? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க பட்டு. எனக்கு நல்லாவே தெரியும். எங்க அப்பா கன்ஃபார்மா ஒத்துக்க மாட்டாரு. நான் வரதா இருந்தா ஓடி தான் வரணும். எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை. எங்க அம்மாக்கு நான் என்ன பண்ணாலும் ஓகே. அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஈவன் நம்ம லவ் பண்ற மேட்டர் எங்க அம்மாக்கு தெரியும். ஆ என்ன பாப்பு சொல்ற? தெரியுமா? ஆமா, நீங்க என்ன வந்து ப்ரப்போஸ் பண்ண அன்னைக்கே நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அம்மா ஒன்றும் சொல்லலையா? உன்னோட லைஃப் உன்னோட டெசிஷன். நீ எடுக்கிற முடிவு உன்னோட லைஃப்க்கு எந்த பிரச்சனையும் வராம நீ சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சினா தாராளமா நீ என்ன வேணாலும் பண்ணலான்னு சொன்னாங்க. ஏ சூப்பர் பாப்பு. உங்க அம்மா இவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்குவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா உங்க அப்பாவை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. நான் பயப்படல. ஸ்ட்ராங்கா வெளியே வருவேன். ஆனா ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. ஃபேஸ் பண்ணுவோம். சரி, அதை பத்தி பேசி மூடு ஸ்பாயில் பண்ண விரும்பல. நீ ஏன் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேனா? நான் ஏன் இன்னும் சொல்லாம இருக்கேன்? இந்த 2 நாள் கேப்ல நான் கண்டிப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவேன். உங்க அம்மா ஒத்துப்பாங்களா பட்டு? எங்க அம்மாக்கு பொம்பளை பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை கண்டிப்பா வேணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்களாம். ஆனா நான் பிறந்து கொஞ்ச நாளையே எங்க அப்பா இறந்துட்டாரா, அவங்களுக்கு அந்த ஆசையும் நிறைவேறாம போயிடுச்சு. அதனால என்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உனக்கு வரப்போற பொண்டாட்டியை தாண்டா என்னோட பொம்பளை பிள்ளையா நான் பாத்துக்குவேன், அவ்வளவு நல்லா வச்சுக்குவேன்னு சொல்லுவாங்க. சோ நீ கவலைப்படாம எங்க வீட்டுக்கு வரலாம். மாமியார் கொடுமை, அந்த கொடுமை, இந்த கொடுமை எதுவுமே இருக்காது. என்னோட வைஃப். அதான் நீ ஜாலியா இருக்கலாம். சரி சரி, போதும். இந்த பேச்சு அப்படியே நிப்பாட்டுங்க. அதானே, என்னடா இன்னும் காணுமே? பொண்டாட்டி வைஃப்னு சொன்ன வார்த்தைக்கெல்லாம் செம்மையா வாங்கி கட்டியிருக்கணுமே நினைச்சேன். தோ நிப்பாட்டிட்டல. அதெல்லாம் பேசுறதுக்கு இன்னும் நிறைய காலம் இருக்கு. நம்மளையெல்லாம் நம்பி பெத்தவங்க காலேஜ்க்கு அனுப்புறது படிக்கிறதுக்கு மட்டும்தான். இந்த காதல், அஃபெக்ஷன், இன்ஃப்ராக்சுவேஷன் இதெல்லாம் நார்மலா எல்லாருக்கும் இந்த ஏஜ்ல வருது. ஆனா அது படிப்பை ஓவர்டேக் பண்ணிட்டு போகக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் வார்த்தையை யூஸ் பண்ணி பேசினா மைண்ட் டைவர்ட் ஆகும். அதனால தான் எப்போதும் ஸ்டாப் பண்ணுவேன். ஓகே ஓகே, இதுக்கப்புறம் என்ன சொல்ல வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். 2 பேரும் நல்லா படிச்சு வெளியே வந்து நல்ல வேலையில நல்ல பொசிஷன்ல இருக்கணும், அதானே? ஆமா. பேசிட்டே இருந்ததுல ஒரு விஷயத்தை கொடுக்க மறந்துட்டேன். குடுக்க மறந்துட்டியா? என்ன பாப்பு? குடு குடு குடு. இப்போதானே சொன்னேன், தள்ளி போங்க. இல்ல. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் உட்காரணும். ஓகே, தள்ளி போங்க. சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை அசிங்கப்படுத்துறதுக்காகவோ இல்லை உங்க கேரக்டரை நான் தப்பா நினைச்சிட்டேங்கிறதுக்காகவோ நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லலை. இது பேசிக் டீசன்சி. பப்ளிக்னு சில நார்ம்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, இந்த ஒட்டிட்டு உட்காரது, உரசிட்டு நிற்கிறதெல்லாம் 4 சிவத்துக்குள்ள இருந்தா போதும். வெளியே நம்ம பெஸ்ட் கப்பல்ஸ்னு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. புரியுது பாப்பு. சரி, என்னமோ தரேன்னு சொன்ன. இந்தாங்க. ஹை, குட்டி பாப்பா ட்ரெஸ் யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கா? ஏய் என்னடி? சரி சரி சரி, டீ போட்டு கூப்பிட்டுட்டேன், சாரி. என்ன பாப்பு, யாருக்கு இது? நேற்று சாயந்தரம் உங்க பெரியம்மா பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கிறதா என்கிட்ட சொன்னீங்கல்ல, அதான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கடையில போய் குழந்தைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். நீங்க குழந்தைய பார்க்க போகும்போது இதை மறக்காம குழந்தைக்கு போட்டு விட்டு எனக்கு போட்டோ எடுத்துட்டு வாங்க. பாப்பு ரொம்ப தேங்க்ஸ்டா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. தேங்க்ஸ் எல்லாம் வேணாம். எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹே, எனக்கும் பாப்பு குழந்தைங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன், நம்மளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம 1 இல்லை 2 இல்லை அட்லீஸ்ட் ஒரு 4-5 பெற்றுக்கணும்னு. ஐயோ முறைக்கிறாளே. டே ராமு, இப்பெல்லாம் பேசினா அவளுக்கு பிடிக்காது இல்லடா. ஏன்டா பேசி பேசி வாங்கி கட்டிக்கிறேன், வாய மூடுறா. பாப்பு நல்லா இருக்கு பாப்பு. நான் கண்டிப்பா குழந்தைக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு போட்டோ எடுத்து உங்ககிட்ட வந்து காமிக்கிறேன். சரி, கிளம்பலாமா? டைம் ஆகுது. சரி பாப்பு. அப்புறம் 2 நாள் வரமாட்டேன். அதுக்கு இல்ல இல்ல சொன்னேன். பத்திரமா அம்மாவை கூட்டிட்டு பார்த்து போயிட்டு வாங்க. 2 நாள் கழிச்சு மீட் பண்ணலாம். ஓகே, பாய். சில பொண்ணுங்க மாதிரி தேவையில்லாம பேச மாட்டா. எந்த ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப ஆசைப்பட மாட்டா. எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் பொறுமையா நிதானமா முடிவெடுப்பா. உன்னை போய் இப்படி தொலைச்சிட்டு உட்காந்துருக்கேனே பாப்பு. நீ எங்கதான் இருக்க? உன்னை எங்கெல்லாமோ தேடிட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாப்பு. நாள் போக போக உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் ஆதித்யா கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 நாள் ஆகுது. ஆதித்யா கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. நாளைக்கு காலையில முதல் வேலையா ஸ்டேஷன்ல போய் ஆதித்யாவை தான் மீட் பண்ணணும்.
கையிலம்மா இதுக்குள்ள இருக்க போறாங்க. இது எந்த இடம்? டேய் மச்சான். நிம்சு வண்டியா? டேய் நீ பாதியில பாடையில போனாலும் பரவாயில்ல, என்ன வேலையா இருந்தாலும் போட்டுட்டு உடனே வான்னு கூப்பிட்டியே, எதுக்கு மச்சான்? இங்க உன்னை பாக்குறதுக்கு தான் நிம்சு வர சொன்னேன். எத? இந்த பின்னாடி தண்ணி பீச்சிக்கிட்டு அடிக்குதே, இத பாக்குறதுக்காகவா? ஆமா, போய் நடுவுல நின்னு புதுசா வந்த BMW கார் மாதிரி உன்னை வாட்டர் வாஷ் பண்ணி அனுப்பிடும். டேய் சொல்லு மச்சி, எதுக்கு கூப்பிட்ட? ஏய், நானும் நிலாவும் வெளியே போலான்னு சொல்லி கிளம்பி நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்பதான் கையிலம்மா ஆட்டோல இறங்கி ஒரு இடத்துக்கு வேகமா நடந்து போறத பார்த்தேன். அவங்க பின்னாடியே வந்த இந்த பில்டிங்குள்ள தான் போனாங்க. அதுக்கு தான் உனக்கு உடனே கால் பண்ணி வர சொன்னேன். கையலம்மாவா? இந்த பில்டிங்லயா? ம். இங்க என்ன பண்ணுவாங்க? எனக்கும் ஐடியா இல்லையே. சரி வா, இங்க எங்கேயாவது பக்கத்துல விசாரிப்போம். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பில்டிங்? அடியே, நீ நினைக்கிற மாதிரி இது ஆபீஸோ இல்ல அபார்ட்மெண்ட்டோ கிடையாது. இது அவங்களோட தனி வீடு. கையலம்மாவோட வீடா அது? அதான் சொன்னாங்கல்ல, அவங்க ஹஸ்பண்ட் ஒரு பெரிய பிசினஸ் மேன். அப்புறம் என்ன, குட்டி ஊண்டு வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. இவ்வளவு பெரிய வீடு தான் இருக்கும். ஏமச்சி, கையலம்மா, அவங்க ஹஸ்பண்ட், பாட்டி, சீதாக்கா, இந்த 4 பேருக்கா மச்சி இவ்ளோ பெரிய வீடு? ஏய், அவங்க மாமாவை மறந்துட்டேடி. டேய் ஆண்டக்கண்ணா, அவங்க மாமா இருந்துட்டா மட்டும் இவ்ளோ பெரிய வீடு தேவையா? இல்ல ஃபேமிலி மெம்பர்ல ஒருத்தரை விட்டுட்டேங்கிறதுக்காக சொன்னேன். ஆமா, என்ன சொன்ன? ஆண்டக்கண்ணா. ஹலோ மேடம், அங்க என்ன வாழுதான்? சரி சரி விடு மச்சி. இங்க பாரு மச்சான், ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு ஒரு பையன் ஃப்ரெண்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஃப்ரெண்டு தான் எப்போதும் பையன் ஃப்ரெண்டை கலாய்க்கணும். அந்த பையன் ஃப்ரெண்டு எப்போதும் கலாய வாங்கிக்கிட்டே இருக்கணும். மறுபடியும் ரிட்டனுக்கு அந்த பையன் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு ஃப்ரெண்டை கலாய்க்க கூடாது. ஓகே? நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு சரி சரி வா, என்னன்னு போய் விசாரிப்போம். மா பாக்குற டைம் முடிஞ்சிருச்சு, வாங்க. ஏமா ஒரு 10 நிமிஷம் தான் கொடுப்பீங்களா? எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் கொடுக்க கூடாது கிரேஸ் டைம் மாதிரி? உனக்கெல்லாம் தினம் கொடுக்கறதே பெரிய விஷயமா? நீ ஏன் எஸ்கேப் ஆகி உள்ள வந்துடுற? வாமா வெளியே. எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் கொடுக்கறதுல இவளுக்குலாம் என்ன பிரச்சனை? என்ன உன் விட்டு சொத்தா அழிஞ்சு போகுது? அம்மா அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. அப்புறம் நாளை மறுநாள் மறுபடியும் உங்களை உள்ள அனுப்ப மாட்டாங்க. நீங்க இப்போ கிளம்புங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. சரிடாமா, ஆனா குழிப்பணியாரம் தான் எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல. பரவாயில்லம்மா, பிரச்சனை இல்லை. சரிம்மா, அப்போ நான் கிளம்புறேன். அம்மா ஒரு நிமிஷம். சொல்லுடா. நம்ம வீட்டு பக்கத்துல தானே ஷாம் வீடு இருக்குன்னு சொன்னீங்க. நீங்க டெய்லியும் ஷாம பாப்பீங்களா? பாப்பீங்களாவா? நிம்மதி இருக்கால, அவளும் ராமும் ஒரே காலேஜ்ல தான் வேலை பார்க்கறாங்க. டெய்லியும் பாப்போண்டா. ஆள் வெளியே தோற்றத்துல ரொம்ப சுறுசுறுப்பா தெரிஞ்சாலும் மனசு முழுக்க ரொம்ப சோகமா தான் இருப்பாப்ல. மா வாங்கம்மா, மணி ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன அங்க கதை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சரிம்மா, நீங்க கிளம்புங்க. நாளைக்கு பேசிக்கலாம். அக்கா போயிட்டு வரோம். ம், வாங்க. ஸ்ரீ கண்மணி, ஏய் என்னடி என்னமோ ரயில் என்ஜினுக்கு கரியலி கொட்டவ மாதிரி இப்படி உட்கார்ந்திருக்க? ரோஜா, என்னங்க ஆச்சு? அம்மா அதை ஏங்க கேக்குறீங்க? காலையில எந்திரிச்சதுல இருந்து வாமிட் பண்றதுல குடலெல்லாம் வெளியே வந்துடும் போல. முடியலைங்க, சுத்தமா முடியல. எல்லாம் கலண்டு போய் உட்காந்துருக்கேங்க. ஒண்ணுமே பண்ணலைங்க. பல்ல விளக்கிட்ட கொஞ்சம் தண்ணியே தாங்க குடிச்சேன். அந்த தண்ணி கூட வெளியே வந்துருச்சுங்க. இப்ப நான் என்னத்துங்க சாப்பிட்றது? மார்னிங் சிக்னஸ் இருக்கா? ஒன்றும் இல்லைங்க, நான் டேப்லெட் தரேன், அதை போடுங்க, சரியாயிடும். அட டாக்டரே, நான் தான் சொல்றேன் இல்லையா, வாய்க்குள்ள போட்டாலே வெளியே வந்துருதியா? அப்ப டேப்லெட்டும் வெளியே வந்துருச்சுன்னா? அடியே வராதுடி, நிறைய பேரை பார்த்துருக்கோம்ல, டேப்லெட் போட்டா உடனே சரியாயிடும்டி. ஆமா, நீங்க டாக்டரும் நர்ஸும் வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுட்டு போய் உங்க பொழப்ப பார்த்துருவீங்க. அனுபவிக்கிறவங்களுக்கு தானே தெரியும். முடியலப்பா சாமி, முடியல. ஏங்க எனக்கு ஒரு டவுட்டு. இல்லை, பாப்பாவும் வயிற்றுக்குள்ளே தானே இருக்கு. இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதனால தம்மு தூண்டு தான் இருக்கும். இல்லை வாந்தி எடுக்கும்போது பாப்பா எதுவும் வாய் வழியாக வெளியே வந்துடாதே. ஆமா, வயிறு வலிக்குது. புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்துக்கிட்டு நான் கேட்ட கேள்விக்கு என்னையவே கலாய்ச்சி பல்ல காமிச்சிட்டு இருக்கிறீங்களே. ஏய் சொல்லி தொலைடி, வந்துடாதுல. அது எப்படி வரும்? ஐயோ வராதுடி, வராது. ரோஜா, அது உங்களுக்கு பார்க்கறதுக்கு பாப்பா வயிற்றுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் தெரியும். வயிற்றுக்குள்ள தான் இருக்கு, பட் அது சாக்குன்னு சொல்லுவாங்க, அந்த பேக்குள்ள தான் இருக்கும். அதனால நீங்க ஒன்றும் வருத்தப்பட வேணாம், சேஃப்டியாக தான் இருப்பாங்க. கியூட்டே, சாரிடி, இருக்கிற நிலைமையில உன்னை கூட என்னால் கண்டுக்க முடியலடி.
ஜோஜாமா எனக்கு குட்டி பாப்பா அது போடல எப்போ வரும்? அந்த குட்டி பாப்பா மட்டும் வெளியே வரட்டும், அப்புறம் இருக்குல்ல அதுக்கு உள்ள ஜாலியாக உட்காந்துருக்கு. வாந்தி எடுக்கிறதுல நான் தானே முடியல. ஐயோ, உனக்கு சோறு ஊட்டுறதுக்கே இந்த அப்பார்ட்மெண்ட்டே சுற்றணும். இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற பிள்ளைக்கு சோறு ஊட்டுறதுக்குள்ள நான் வாந்தி எடுத்து செத்து போயிடுவேன் போல. ஐயோ சரிடி, இந்த ஜூஸை குடி. ஏண்டி, நான் இவ்வளோ நேரம் என்ன ஹிந்திலேயாடி சொல்லிக்கிட்டு இருந்தேன் புரியாமல் போகிறதுக்கு? தமிழில் தானடி சொன்னேன். என்ன சாப்பிட்டாலும் வாந்தி வாந்தியாக வருதுன்னு புரிஞ்சுக்கோடி. எனக்கு இந்த ஜூஸும் வேணாம், ஒன்றும் வேணாம். அப்படியே நான் படுத்துக்கிறேன்டி, என்னால் முடியலடி. ஏய், உனக்கு மார்னிங் சிக்னஸ் தாண்டி, வாமிட் பண்ணிட்டல, இதுக்கப்புறம் சரியாயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு. ரோஜா, நீங்க ஜூஸ் குடிங்க, சரியாயிடும். சீரியஸா உங்களை பாக்குறதுக்கு காமெடியா இருக்குங்க. இருக்குங்க, காமெடியாக தானே இருக்கும். உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? 10 மாதம் சுமந்து பெக்கிற எங்களுக்கு தானே பிரச்சனை. அடியே, தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு உன் குடும்ப குத்துவிளக்கு வேஷத்தெல்லாம் கொஞ்சம் களைச்சி வைடி. முடியலடி, இந்த மல்லிகைப்பூ வாசம் கூட என்னால் தாங்க முடியலடி. அப்புறம் அந்த குங்குமம் வச்சுட்டு வரதுன்னு தெய்வீகமாக வந்து நிற்காதடி, அந்த ஸ்மெல்லு கூட வாந்தி வருதுடி. புரிஞ்சுக்கோடி. சரி, ஓகே, இனிமேல் நான் பூவெல்லாம் வைக்கல, கொஞ்ச நாளைக்கு தான். உனக்கு சரியானதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி, இந்த ஜூஸை குடி. ஏய், வேற எதுலையாவது ஜூஸ் போட்டிருக்கலாம்லடி. போயும் பீட்ரூட்லேயே போடுவேன். இதை குடிச்சிட்டு நான் வாந்தி எடுத்தா கூட ரத்த வாந்தி எடுக்கிறேன்னு கொண்டு போய் ஐசியூவில் அட்மிட் பண்ணிடுவாயடி. ஏய், அப்பையிலேருந்து காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கடி. சீக்கிரம் குடிடி. அப்படி வச்சுட்டு போடி. அடுத்தது ஏதோ ஓமட்டுற மாதிரி இருக்கு. நான் போய் வாமிட் பண்ணிட்டு வந்து குடிச்சுக்கிறேன். சரி, ஆனால் கரெக்டாக குடிக்கணும். நான் வேற ராஜா மாமா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். நீ என்னென்ன கரெக்டாக சாப்பிட்ட, எப்பப்போ வாந்தி எடுத்த, எப்பப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கரெக்டாக கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமாம், கேட்பாரு. அந்த ஆளுக்கு என்ன பிரச்சனை? வேலையை முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு ஃபாரின்ல போய் ஜாலியாக உட்காந்துருக்காரு. கஷ்டப்படுறது என்னமோ நான் தானடி. வாமிட் வர மாதிரி இருக்குடி. நீ ஜூஸை வச்சுட்டு போ, நான் வந்து குடிச்சுக்கிறேன். ம், சரிடி. ஜோஜாமா நான் வருவேன். இதழ். இதழ் குட்டி, ரோஜாமாக்கு உடம்பு சரியில்லடா, அவங்க இப்ப வந்துருவாங்க, என்ன வா. ஐயோ பாவம் ரோஜா. நிறைய பேருக்கு மார்னிங் சிக்னஸ் இருக்கும், சில பேருக்கு இருக்காது. இவளுக்கு இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா என்ன, இவ இப்படி வாமிட் பண்றா? ஏன் கண்மணி, உனக்கு மார்னிங் சிக்னஸ் இருக்குமா? தெரியலையே. தெரிஞ்சுக்கலாமா? ம், எப்படி? ஒரு பொண்ணோட உடம்புல நாசியா மார்னிங் சிக்னஸ்லாம் இருக்குன்னா அதை பிரெக்னெண்டா இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு கண்டுபிடிச்சிடலாமா? கார்த்திக், அஷிஷோ, நான் தப்பாலாம் எதுவும் மீன் பண்ணல கண்மணி. மார்னிங் சிக்னஸ் உனக்கு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கேட்டேன். ம், நீங்க எதை கண்டுபிடிக்க போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. வெளியே வாங்க, வச்சுக்கிறேன் உங்களை. இதுல உங்க அம்மா சிரிக்கிறாடி. எனக்கு தெரிஞ்சு அவளும் ரெடி ஆயிட்டான் தான் நினைக்கிறேன். கார்த்திக், லூசா நீங்க? பாப்பா கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க. இதழ், நீ வா. உங்க அப்பா ரொம்ப மோசம். ச்சே. யாரு நீங்க? என்ன வேணும்? இங்க கயல்வெளி மேடமை பார்க்கணும். அவங்க இங்கதான் வந்தாங்க, அதை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். மேடம், அவ்வளோ ஈஸியெல்லாம் பார்க்க முடியாது. என்ன விஷயம்னு சொல்லிட்டு கிளம்புங்க. ஹலோ, ஐம் ஆதித்யா அருணாச்சலம், சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், டிஜிபி அருணாச்சலம் சாரோட பையன். ஐம் ஸ்ரீநாத், மிலிட்ரி டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட். டேய், இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? வாட்? டிஃபென்ஸா? மிலிட்ரி டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பாதுகாப்பு கொடுக்குற லெவலுக்கு அப்படி என்ன இங்க பிரச்சனை? சார், இப்போ உள்ள போனாங்களே கயல்வெளி, அவங்க எங்க பெரியம்மா தான். நீங்க அவங்கள கூப்பிட்டு சொல்லுங்களேன். நிம்மதி வந்திருக்கானு என்ன உள்ள கூப்பிட்டுருவாங்க சார். நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க, ஆனா மேடமை பார்க்க நீங்க அலௌட் இல்ல. மேடம் உள்ள போகும்போது சொல்லிட்டு தான் போயிருக்காங்க, நான் வர வரைக்கும் யாரையும் உள்ள விடக்கூடாது, யார் வந்திருக்கா போனாங்கன்னு சொல்லி என்ன கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. ஏதோ ஒரு பெரிய சம்பவம் உள்ள இருக்கு. மிலிட்டரியோட டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் கயலம்மா வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. பிளஸ் சீதா மகாலட்சுமி ஜெயில இருக்காங்க. என்னமோ இருக்கே. என்னது சார்? ப்ளீஸ், நான் இங்க அஃபீஷியலா வந்திருக்கேன் ஒரு சின்ன கேஸ்க்காக. கயலம்மாவை மீட் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல. உங்களுக்கு தெரிஞ்ச சில டீடைல்ஸ் உங்களால சொல்ல முடியுமா? சார், நீங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்களே வந்து என்கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கன்னு கேக்குறீங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எனக்கு தெரியுமான்னு நீங்க கேக்குறீங்க. ஆனா ஒண்ணு என்ன விசாரிக்க விடணும், அப்படி இல்லைன்னா நீங்களாவது என்கிட்ட ஆன்சர் பண்ணணும். ரெண்டுமே இல்லாம நான் எப்படி சார் இந்த கேஸை மூவ் பண்றது? சரி, ஓகே, உங்களுக்கு என்ன தெரியணும் சொல்லுங்க. சார், நான் இப்ப விசாரிச்சுட்டு இருக்க கேஸ் சீதா மகாலட்சுமியோட கேஸ். சோ அவங்க அம்மா அப்பாவான கயல்வெளியும் அவங்க ஹஸ்பண்டையும் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேன். சொல்லுங்க, என்ன தெரியணும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட், கயல்வெளி மேடமோட ஹஸ்பண்ட் பேர் என்ன? அவரோட பேரு ரத்னவேல் பாண்டியன். ஓகே, இப்ப அவரு எங்க இருக்காரு? இங்கதான், இந்த வீட்ல தான் இருக்காரு. அவர் எப்படி மீட் பண்றது? அவர்கிட்ட கொஞ்சம் விசாரிக்கணுமே. அவரை நீங்க விசாரிக்க முடியாது. ஏன்? ஏன்னா அவர் இப்போ
சுயநினைவுல இல்ல. அவரு கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு. கோமா ஸ்டேஜ்ல இருக்காரா? அப்போ அவர் கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்கும் அவர் பொண்ணு சீதா மகாலட்சுமி ஜெயில இருக்கிறதுக்கும் ஆமா, யூ ஆர் கரெக்ட். அதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய சம்மந்தம் இருக்கு.